அனைவருக்கும் வணக்கம். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார். அவர் எதற்காக பேசினார், எப்போது பேசினார், ஏன் பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கும்பல் பொது எதிரியான திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வீழ்த்தணும்னா அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம், கடமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டை ஒரு காலத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் கையில் எடுத்தவர் தான். 2011 சட்டமன்ற தேர்தல் அதிமுக எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க சீமான் அப்படின்னு சீமான் அவர்கள்ட்ட கேட்கல. ஆனாலும் பொது எதிரியான திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணிய வீழ்த்தணும், அதுக்கு ஒரே வழி அதிமுக தான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா நம்ம பிரச்சாரம் பண்ணணும். திருநெல்வேலியில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது, இந்திரா காந்தி எப்படி பாகிஸ்தானுக்கு இராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷ் தனி நாடாக பிரிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்களோ, அதே மாதிரி நான் இங்க ஆட்சிக்கு வந்தேன்னா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்பி தமிழர்களுக்கு தனிநாடு அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசுறாங்க. அப்போ அந்த விஷயத்த நிலைப்பட்ட அண்ணன் சீமானர்கள் உள்வாங்கிக்கிட்டு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்றாரு. அவர் பண்ணின பிரச்சாரம் சாதாரண பிரச்சாரம்லாம் கிடையாது. எடுத்து பாருங்க வரலாற. திமுக காங்கிரஸ் கூட்டணி பயங்கரமா அட்டி வாங்குது. அதுக்கு காரணம் என்னன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போகுது. அவரு சீமானவர்கள் பிரச்சாரம் பண்றாருங்கிறது அதிமுக தலைமைக்கு தெரியும். ஆனா அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தின் மூலியமாக நமக்கு எந்த அளவுக்கு வலிமை சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது உளவுத்துறை மூலமாக அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சொல்லப்படுது. யாருப்பா இவரு? நம்ம பிரச்சாரமே இவரை பண்ண சொல்லலையே, சொல்லியிருந்தா ஓகே, சொல்லாமே பண்றாரு. யார் அவர் முதல்ல கூப்பிடுங்க, நேரில் சந்திக்கணும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களும் போறாரு. யாரு போனாலும் எந்திரிச்சு வெல்கம் பண்ற பழக்கம்லாம் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கிடையாது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் போனப்ப எந்திரிச்சு வாங்க சீமான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையா, உதவி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், இந்த பொது எதிரியான திமுக காங்கிரஸை வீழ்த்துனா போதுன்ட்டு அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி திமுக போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாம் தோக்குது. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில எல்லாம் போட்டிடுறானுங்களோ எல்லா தொகுதியிலும் வரிசையா தோத்துட்டு வராங்க. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, நான் சொல்றதை நம்ப வேணாம், எடுத்து பாருங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக ஒரு முக்கியமான ஆளாக அமைந்தது அண்ணன் சீமான். அன்றைக்கு இதே அதிமுக கிட்ட நினைச்சிருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் சீட்டு வாங்கி எம்எல்ஏவா இருக்க முடியும். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்டு ஏதோ ஒரு துறையில அமைச்சரா இருக்க முடியும், நினைச்சிருந்தா முடியும். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் போல, எனக்கு தேவை அவனை வீழ்த்தணும். 2011 சொன்ன மாதிரியே முடிச்சு கட்டினார். எதிர்கட்சியா கூட வராம திமுக கூப்பிட குந்துச்சு. அதுக்கப்புறமாகத்தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு போட்டிடுறாங்க. 1.1 விழுக்காடு, அதாவது ஒரு 4.5 லட்சம் வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் போட்டியிடணுங்கிற எண்ணம் வருமா? 4 லட்சம் ஓட்டு போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட சொன்னோம்னா இன்னொரு 3 சீட்டு கொடுங்க சட்டமன்றத்தில் அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. நீ 1.1 4 லட்சம் வாக்குகளை வாங்கி நிரூபிச்சுதான் அந்த சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தயாரா இருந்தாங்க. ஏன்னா உளவுத்துறை மூலியமாக சீமான் அவர்கள் செய்த பிரச்சாரம் நமக்கு எந்த அளவுக்கு வலிமையை சேர்த்திருக்குங்கிறத அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்திருந்தாங்க. ஆனா 2016 தனிச்சு நின்று 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டு 2019 தேர்தலையும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போல 17 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4.3 விழுக்காடு வாக்குகள், 17.5 லட்சம் வாக்குகள். அப்பயும் நினைச்சிருந்தா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6 சீட்டு, விடுதலை சிறுத்தை கட்சிக்கெல்லாம் 6 சீட்டு கிடைக்குது இல்லையா, ஒரு 6 சீட்டு வாங்கிட்டு எங்கிட்டு வேணாலும் போயிருக்கலாம். 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டு 7% வாக்குகளை வாங்குது நாம் தமிழர் கட்சி. ஆண் பெண் சரிபாதியா நின்று தனிச்சு போட்டிட்டு 31 லட்சம் பேர். அப்பதான் எதிரிகளுக்கெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. திராவிடர்கள், திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாரிஸ்ட் எல்லாத்துக்கும் நடுங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அண்ணன் சீமானவர்களின் பெயரையே பயன்படுத்தி பேசாத நபர்கள் எல்லாம் ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காங்க அப்படி பேசியிருக்காங்கன்னு பதில் சொல்ல, பேரை சொல்லாமே பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சீமான் சீமான் சீமான்ட்டு எங்க பார்த்தாலும் சீமான். 2023 ஒரு நடிகையை கூட்டிட்டு பாலியல் புகார், பழைய புகார் தான், கூட்டிட்டு இங்க
ஒப்பாரி வைக்கிறது, அழுவுறது, ஏமாத்திட்டாரு 7 முறை கருகளை கொண்டு பெரிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கையில் எடுத்துக்கிட்டு இதையே தலைப்பு செய்தியா ஒரு 2 மாசத்துக்கு ஓடிட்டு இருந்தாங்க. சீமானுக்கு பேரே கெட்டு போச்சுப்பா, இதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது சின்னத்தையும் பிடுங்கிக்கிட்டானுங்க. புதிய சின்னம் மைக்கில் போட்டுக்கிட்டு 36 லட்சம் 8.22 வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழர் கட்சி உருவாகுது. 2009க்கு முன்னாடிலாம் விட்டுருங்க, 2009 இனப்படுகொலை நடக்குது. பொது எதிரியான திமுக காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக தலைமையிலான கூட்டணி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சு, விஜயகாந்த் அவர்களை ஆதரிச்சு தேர்தல் பிரச்சாரத்தை பண்றாரு. எந்தவித எதையும் எதிர்பார்க்காம பிரச்சாரம் பண்றாரு. அவங்க பண்ணவே சொல்லி அம்மா ஜெயலலிதா, ஆனாலும் சீமான் அவர்கள் பண்றாரு. பண்ணி திமுகவை முதல்ல வீழ்த்துறாரு. அதிமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 16 தேர்தல், 19, 21, 24 இப்படி போட்டி போட்டு படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக, தவிர்க்க முடியாத சக்தியாக நாம் தமிழர் கட்சியை தூக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேத்து வந்த கூத்தாடி பைய விஜய் அவர்களின் வருகையால் சீமான் அரசியல் க்ளோஸ் அப்படின்னு எந்தவித அடிப்படை முகாந்தரமும் இல்லாம சொல்றாங்க. விஜய் வந்ததுனால எப்படி சீமான் க்ளோஸ் ஆவாரு? நாம் தமிழர் கட்சி எப்படி பின்னடைவு நோக்கி போவோம்? விஜய் அவர்கள் தமிழ் ஈழத்தை பற்றி, தேசிய தலைவரை பற்றி பேசிய பேச்சில் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறி நரம்பெல்லாம் பொட்டச்சு. என்னப்பா சீமான், நான் விஜய் பின்னாடியே போறேன்ட்டு எவனாவது போக போறேன்னா? கச்சத்தீவு மீட்பு அதை பத்தி ஏதாவது பேசுனதுனால பெரிய தாக்கம் ஏற்பட்டு யாராவது விஜய் பின்னாடி போக போறேன்னா? காவிரி பிரச்சனை பேசினாலே அங்க கர்நாடகாவில் படத்தை ஓட மாட்டாங்கன்ட்டு மூடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை, கரூர் பிரச்சனையில 41 பேர் செத்ததை வச்சு கூட்டணிக்கு இழுக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரூர் பிரச்சனை 41 பேர் செத்து விட்டாங்க. அங்க நிக்க முடியாம தலைதறிச்சு ஓடிய ஒரு ஆளை அவர் வந்ததுனால சீமான் கோழியாம், சீமான் காலி காலின்னு அப்பையில இருந்து எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு நாளும் சீமான் காலி கிடையாது. உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் அவர் போவாரு. ஏன் தெரியுமா? சத்தியத்தின் மகன். வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாம் ஒரு சில காலங்கள்ல தான் நடக்கும். எல்லா காலத்திலையும் இப்படி நடக்காது. நீங்க பண்ணின கொடுத்த டார்ச்சருக்கும் பிரஷருக்கும் வேற ஒருத்தனா இருந்தா ஓடி பண்ணறோம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. 7 முறை கருக்கழிப்பு. ஐயோ சீமான் சின்னம் போயிடுச்சு, கட்சி காலி கிச்சி, எவ்வளவு பிரச்சனைகள். எதுக்கும் தயங்காமல் சலிக்காமல் உறுதியோட நிக்கிறாரு பாத்தீங்களா காலத்துல. இந்த ஒரு மகனை, எளிய மகனை, வரலாற்று மகனை உங்களால வீழ்த்த முடியாது. அது விஜய் மாதிரியான நாட்கள் எல்லாம் வீழ்த்த முடியாது. இடையில டிடிவி தினகரன் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு, வீழ்த்திட்டாங்களா என்ன? சொல்லுங்க, வீழ்த்திட்டாங்களா என்ன? அப்ப ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திக்கங்க, புரியுதா? பொது எதிரான திமுகவை நீங்க வீழ்த்தணும்னா திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க. பொது எதிரான திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு காலத்துல அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர் தான். ஆனாலும் ஏன் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை வந்தது? இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? எவனா சொல்லுங்கடா. அப்ப அதிமுக ஜெயிச்சு தமிழர்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒரு நாள் நம்ம யோசிக்க முடியாது, கனவுலையும் சிந்திச்சு பார்க்க முடியாது. காவிரி பிரச்சனை வந்துன்னா வாங்கி கொடுக்க முடியுமா அவங்களால? எங்களால முடியும். அதுக்கு மாற்று வழியா நாங்களே தண்ணீரை சேமிப்போம், அது வேற விஷயம். ஆனா தண்ணி எங்களால ஒரு செகண்ட்ல வாங்க முடியும். கரண்டை கட் பண்ணி விட்டுருவோம். கர்நாடகாவுக்கு கரண்ட் போவாது. அந்த திராணி அதிமுக கிட்ட இருக்கா? பாஜக கூட்டணியில இருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற பாஜகவோட நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோட நிலைப்பாடு என்ன? முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துக்கு எதிரான கூட்டணி இந்த கூட்டணி. திமுகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிர், திராவிடம் ஆரியம் ரெண்டும் தமிழ் தேசியத்துக்கு எதிரு. அப்ப நம்ம ஒருபோதும் பொது எதிரி திமுகன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு அது மாற்றுன்னு கொண்டு வந்து நிறுத்துறத தார்மீகமே கிடையாது. எந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாதான் இருக்கும். அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் ஒரே நேர்கோட்டில் வச்சு எவன் ஒருத்தன் பார்த்து பொது எதிரி இந்த 4 பேருமே நமக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும். அவன் தான் தமிழ் தேசியவாதி. இப்ப நான் கேட்ட இந்த சொன்ன விஷயத்துக்குலாம் எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டர்ட் சீமான் அவர்கள் 2011 எடுத்தாரு. பொது எதிரி திமுக வெளுத்தணும்னா அதிமுக கூட போகணும், அதிமுக தான் நம்ம ஆதரிக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் 2011 எடுத்தாரு. அன்னைக்கு நமக்குன்னு கட்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, வலிமை பெற்று இப்பதானே வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள கட்சி காலி கிச்சி காலினா செருப்பு பிஞ்சு போகணும்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா நாகரிகம் கருதி, பொதுவெளி நாகரிகம் கருதி அதெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. நாங்க இப்ப சீமான் அவர்கள் இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காரு. குறைஞ்சி ஒரு 4 விழுக்காடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சீமான் அவர்கள் எங்களை விட்டுட்டு போக மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்களும் அவரை விட்டு போக மாட்டோம்.
இன்னைக்கு விஜய் வந்ததுனால சீமான் அவர்கள் போயிடுச்சு. முதல்ல விஜய காலி, அது வேற விஷயம். விஜயால ஒரு தேர்தலை கூட தனிச்சு நிக்க திராணி இல்லாத ஒரு கட்சியாக மாறி போயிடுச்சு. ஒரு பிரச்சனையில கட்சியே காலி. அப்ப சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டுகளா தனிச்சு நிக்கிறாருன்னா எவ்வளவு ஆபத்து நிறைந்த இந்த குளத்துல சீமான் அவர்கள் தனிச்சு இத்தனால போராடி இருக்காரு பாரு. அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த வக்கு கூட இல்ல விஜய்க்கு, தனிச்சு நிக்க வக்கு கூட இல்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள கட்சியை கலைக்கலாமாங்கிற மனநிலையில விஜய் வந்துட்டாரு. அவர் கூட போயிட்டு அண்ணன் சீமானவர்கள் ஒரு வீரனோட கோலையை ஒப்பிடாதீங்க. ஒரிஜினல் கத்தியை வச்சு ஒரிஜினல் எதிரிகளோட சண்டை போடுறவன, அட்டகத்தியை வச்சுக்கிட்டு பொட்டக்காட்டுல சுத்துறவனை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. அட்டகத்தியை வச்சு ரொம்ப நாள் சண்டையும் போட முடியாது. நம்மள்ட்ட கருத்தியல் இருக்கு, ஒரிஜினல் கத்தி. அந்த கத்தியை வச்சு நீ எத்தனை நாள் வேணாலும் சண்டை போடலாம். நம்ம இன்னைக்கு செத்துப்பட்ட கூட நாளைக்கு இன்னொருத்தவங்க சண்டை போட்டு இருப்பான் கருத்தியலை தூக்கிக்கிட்டு. விஜய் கிட்ட வந்து அட்டகத்தி தான் இருக்கு, அதை வச்சு ரொம்ப நாள் சண்டை போட முடியாது. சண்டே மேல போட முடியாது, சண்டை போடுற மாதிரி வேணா காட்டிக்கலாம். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அந்த கட்சி கூட இன்னைக்கு கூட்டணிக்கு போனா வெக்கங்கெட்ட ஒரு கட்சியா தான் அந்த கட்சி நிற்கிது. 41 பேர் செத்து போனதுல கூட்டணி அமைக்கிறாங்க. நம்மள பிண அரசியல் பேசுறீங்க, பிணந்திணிகள்னு சொல்றாங்க. நீங்க தான்டா பிண கூட்டணி அமைக்க போட்டுட்டு இருக்கீங்க, பைத்தியக்கார பையங்களா. நீங்க தான் பிணத்தை வச்சு அந்த பிணத்து அரசியல் பண்ணி பிண கூட்டணி அமைச்சு அது மூலியமா நம்ம வெற்றி பெற முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல எங்களை சொல்றீங்களா? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கடா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு.